சரி. இன்னைக்கு ரோமர் 12ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, அடுத்த பகுதிக்கு வந்திருக்கோம் நம்ம. அதாவது பார்த்தீங்கன்னா, 12ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரைக்கும் என்ன அப்படின்னா, நடைமுறை வாழ்க்கை. சரிங்களா? அப்போ பிராக்டிக்கலா வந்து நம்ம எப்படி வந்து இந்த உலகத்தில வாழணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து நிறைய காரியங்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்கார். இதில இந்த 12ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். சரிங்களா? ஆ பார்த்தீங்கன்னா, நடைமுறை வாழ்க்கை. இந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரைக்கும் நடைமுறை வாழ்க்கை. நம்ம உலகத்தில் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி நடைமுறையான நிறைய ஆலோசனைகளை இந்த இதில் இந்த நிருபத்தில் வந்து பவுல் கொடுத்துருக்கார். சரிங்களா? இப்போ முதல் 2 வசனங்கள் ஒரு பகுதி. சரிங்களா? இதில் 3 பகுதி இருக்குது. இதில் முதல் பகுதி பார்த்தீங்கன்னா, முதல் 2 வசனங்கள் ஒரு பகுதி. இந்த முதல் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஸோ தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. தான் வேண்டிக் கொள்கிறேன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஸோ அதான் சொல்கிறார். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதுதான் அந்த முதல் 2 வசனங்கள். முதல் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஸோ பவுல் சொல்கிறாரு, உங்கள் சரீரத்தை வந்து ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கணும், தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பழைய ஏற்பாட்டில் பாலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அப்போ தேவனுக்கு ஒரு மிருகத்தை பலி செலுத்தணும் அப்படின்னா வந்து அது பழுதில்லாமல் இருக்கணும். சரிங்களா? அப்போ அதை மீன் பண்ணி தான் இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா, பழுதுள்ள ஆண்டவர் சொல்கிறாரு, பழுது இருக்கிற ஏதாவது மிருகத்தில் ஏதாவது பழுது இருந்துச்சுன்னா அதை வந்து தேவனுக்கு வந்து பலி செலுத்தக்கூடாது, நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறார். ஸோ அதை இங்கே மீன் பண்ணி தான் சொல்கிறார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஸோ பார்த்தீங்கன்னா, அதே சமயத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம்னு அதுதான். சரிங்களா? அது நம்ம சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கறது தான் இருக்கிறதுலே கஷ்டமான காரியம். சரிங்களா? ஒரு பிரசங்கம் கூட பண்ணிடலாம், உபவாசம் பண்ணிடலாம், ஜெபம் பண்ணிடலாம், வேதத்தை வாச்சிடலாம், எல்லாம் செஞ்சிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா, ஏதாவது வேலைகள் கூட செஞ்சிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா வந்து, ஆண்டவர் சொல்கிறாரு, இது உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு. ஸோ அதனால் முடியாதும் இல்லை. சரிங்களா? இப்போ ஆண்டவர் கிருபை கொடுப்பார். இப்போ ஆண்டவருடைய கிருபையை வச்சு தான் நம்ம வந்து கொடுக்கணும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் பாவத்திலே இருக்கான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உடனே ஆண்டவர் சொல்வார், ஒருத்தன் 10 வருஷம் குடிகாரனாக இருக்கான்னா ஆண்டவர் சொல்வார், அது வந்து தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், நீ அதை விட்டு வா அப்படிம்பார். அப்போ விட்டு வந்து என்னை வந்து ஆராதி அப்படிம்பார். சரிங்களா? அப்போ 10 வருஷம் குடிகாரனுக்கு வந்து அதை உடனே விட்டு வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம், ரொம்பவே கஷ்டமான காரியம். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து இனிமேல் வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அதான் நம்ம இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் சொல்லும்போது சொல்கிறாரு, உன் கண் இடரலாக இருந்தால் அதை வந்து தரித்து போடு. ரெண்டு கண்ணுடையவனாக நீ வந்து நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணுடையவனாக பரலோகத்தில் பிரவேசிப்பது நலம். 2 கை உடையவனாய் வந்து கை உனக்கு இடரலாக இருக்குன்னா ஒரு கை அந்த கையை வந்து தரித்து போடு அப்படிங்கிறார். கால் இடரலாக இருந்தால் காலை தரித்து போடு அப்படிங்கிறார். பார்த்தீங்கன்னா, நீ இடரல் 2 கை உடையவனா 2 கால் உடையவனா நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் நீ வந்து ஒற்றை கை உடையவனா ஒற்றை கால் உடையவனா நீ வந்து பரலோகத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாக இருக்கும் அப்படிங்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லாவற்றையுமே வந்து ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம ஒப்புக் கொடுக்கணும் பாருங்கள். அப்போ நம்ம கண் என்ன பார்க்குது அதை நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவர் சொல்வார், இதெல்லாம் பார்க்காத, இது செய்யாத அப்படிம்பார். அதுக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கணும். ஆனால் இது வரைக்கும் நம்ம கண் வந்து வேறு மற்ற காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத கண்ணாக பார்த்து அதை பழகி இருக்கும். சரிங்களா? அந்த கண் வந்து அது பழக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சு அது பழக்கப்பட்டிருக்கும். நம் கால்கள் பார்த்திங்கன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போய் செஞ்சு பழகி இருக்கும். அதே பார்த்திங்கன்னா, நம்ம நாவு ரொம்ப முக்கியமான ஒரு அவயம். நாவு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசி அதை ரொம்ப துக்கப்படுத்தி இருக்கும் பாருங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அதை நீ ஒப்புக்கொடு அப்படிங்கிறார். உன் கண்ணை ஒப்பு கொடுங்கிறார், உன் காலை ஒப்பு கொடுங்கிறார், உன் கையை ஒப்பு கொடுங்கிறார், நாவை ஒப்பு கொடுங்கிறார். அதே மாதிரி நீ எதை உன் காதை ஒப்பு கொடு, காதை நீ எதை ஏற்றுக்கிட்டே இருக்க, எது அது அந்த காரியம் தேவனுக்கு பிரியமாக இருக்கா அதை ஒப்புக்கொடு அப்படிங்கிறார். சரிங்களா? அதே மாதிரி சிந்தனை மண்டலம் ரொம்ப ஜாக்கிரதை பாருங்கள். சிந்தனை நீ எதை சிந்திச்சுக்கிட்டே இருக்க அதை வந்து நீ என்கிட்ட ஒப்புக்கொடு அப்படிங்கிறார். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவணும் பாருங்கள். கழுவ சிந்தை வந்து கிறிஸ்துவின் சிந்தையாக மாறிடும் பாருங்கள். அப்போ அந்த பார்த்திங்கன்னா, தேவையில்லாத அந்த அசுத்த சிந்தனைகளுடைய அந்த பைண்டை வந்து தேவன் வந்து கவர் பண்ணிக்குவார் பாருங்கள். இப்போ ஆண்டவர் சொல்ல, இருதயத்தை
எங்கிட்ட ஒப்புக்கொடு அப்படிங்கிறார். சரிங்களா? ஆனால் இருதயம் தான் எல்லாவற்றையும் பார்க்கலாம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதமாக இருக்காங்க. அப்போ இருதயத்தை எங்கிட்ட ஒப்புக்கொடு. அப்போ தெரியும். அப்போ அந்த வந்து அதனால தான் ஆண்டவர் இருதயத்தை கேட்குறார். இருதயத்தை சரி பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடும். சரிங்களா? அப்போ இருதயம் ரொம்ப முக்கியம். அப்போ இருதயத்தினால் வசனத்தினால் நிரப்பு அப்படிங்கிறார். அப்போ வசனம் உள்ளே போச்சுன்னா தான் வந்து என்ன ஆகும்னா தேவையில்லாதெல்லாம் வெளியே வரும். சரிங்களா? அப்போ தேவையில்லாத அசுத்தங்கள் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அப்போ இருதயத்தில் நிறைவினால் வாய் பேசும். அப்போ பார்த்து இருதயத்தில் என்ன நிறையுதோ அதை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லாமே அதிலேருந்து எல்லாம் கண்ட்ரோல் வரும். சரிங்களா? அப்போ இருதயத்தை ஒழுங்காக காத்துட்டோம்னா எல்லாமே வந்து ஆண்டவர் சொல்லுவார், இருதயத்தை ஒழுங்காக காத்துக்கோ, அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அப்படிங்கிறார். சரிங்களா? அப்போ இருதயத்தை வந்து ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லாமே ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும் பாருங்க. அப்போ எது எல்லாமே பார்த்திங்கன்னா தேவ சித்தத்தின்படி இனிமே நம்ம இஷ்டம் கிடையாது. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ இப்படியா ஒப்பு கொடுத்து நம்ம பண்ணும்போது அது வந்து தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்கும் பாருங்கள். அது வந்து தேவன் வந்து அதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையானு சொல்கிறாரு. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரையை தொழுந்து கொள்ள. இப்போ யார் வேணால் தொழுந்து கொள்ளலாம். ஆனால் எல்லோரும் பரிசுத்தத்தோடு தொழுது கொள்கிறாங்களா? அப்போ பரிசுத்தமாக தொழுது கொள்கிறதா ஆண்டவர் அதை சுகந்த வாசனையை அதை விரும்புகிறார். சரிங்களா? 2ஆம் வசனம் பாருங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகனாலே மர்வமாகலாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே உலகத்தான் வந்து எல்லாம் நடக்கிறான்னு சொல்லி நம்ம நடக்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, உலகத்துக்கு ஒத்த வேஷம் உலகத்தான் நடக்கிற மாதிரி நடக்காத தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக மனம் புதிதாகலே மறுரூபமாகுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ தேவனுடைய சித்தம்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அப்போ அது எப்படி தெரியும் அப்படின்னா தேவ வசனத்தின் மூலமாக தான் தெரியும். இப்போ தேவ வசனத்தை படிக்க அதை நமக்குள்ளே போட்டு வச்சிட்டோம்னா அந்த வசனம் நம்மளை கரெக்டாக நடத்தும், பாவியாக நம்ம நடத்துவார். ஸோ இது வந்து தேவ சித்தம், இது வந்து தேவ சித்தம் இல்லை. அப்போது 2 காரியங்கள் தான். ஒன்று தேவ சித்தம், ஒன்று தேவ சித்தம் இல்லை. சரிங்களா? அப்போ எது தேவ சித்தமோ அதை தான் நீங்கள் செய்ய ஒப்பு கொடுக்கணும். எது தேவ சித்தம் இல்லையோ அதை நீங்கள் செய்யக்கூடாது. சரிங்களா? அப்போ நம்ம மாம்சம் வந்து ஒரு பக்கம் இழுக்கும். சரிங்களா? நீ வந்து இவ்வளோ பிரகாரமான காரியங்களை செய், அதில் ஒரு சிற்றின்பம், அதில் வந்து ஒரு அற்ப சந்தோஷம் இருக்குது. சரிங்களா? அப்போ அதை வந்து சாத்தான் காட்டி அதை மயக்கி நம்மளை என்ன பாவத்துக்குள்ளே தள்ள பார்ப்போம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நீ அதுக்கு இடம் கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உன் மனம் வந்து புதிதாகட்டும். இப்போ மனம் புதிதாகிறது அப்படின்னா தேவ வசனத்தின்படியாக இருக்கிறது. சரிங்களா? இப்போ தேவ வசனத்தின்படி இப்போ வசனத்துக்குள்ளே வசனத்தில் நம்ம நிரம்பி இருந்தோம்னா நம்ம ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணி எடுத்துடலாம். அப்போ இது வந்து தேவனுக்கு இது தேவனுக்கு பிரியமான காரியம், இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், இது தேவனுக்கு சித்தமான காரியம், தேவனுக்கு சித்தமில்லாத காரியம். அப்போ தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு தேவனுக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதான் சொல்கிறார். அப்போ மனம் வந்து நம்ம அதை ஈஸியாக நம்ம பகுத்தறிப்போம். வசனத்தினால் நம்ம நிரப்பிட்டோம்னா அந்த வசனத்தின் மூலம் பாவியானவர் நமக்கு நடத்துவார். இப்போ இது தேவ சித்தம், இது தேவ சித்தம் இல்லை, அப்போ அதை நீங்கள் செய்ய ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஸோ இது 2 ஏன்னா இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்ம பழைய பாவங்கள் வந்து மறுபடியும் எழும்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அனுதின ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ இந்த 2 வசனங்கள் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க அப்படிங்கிறார். தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக அவங்கள ஒப்பு கொடுங்க. மனம் என்ன சொல்லுதோ அப்போ தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு அதை பகுத்தறிஞ்சு தேவனுடைய சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அடுத்த பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 6ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினால். ஸோ தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 6ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா தேவன் உங்களுக்கு என்ன கிருபை கொடுத்துருக்காரோ, என்ன தாளந்து கொடுத்துருப்பாரோ, என்ன ஊழியத்தை கொடுத்துருக்காரோ அதை வந்து தேவனாக மையப்படுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு என்ன அழைப்பு கொடுத்துருக்காரோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இந்த பகுதி. சரிங்களா? 2ஆம் பகுதி 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். 6ஆம் வசனம் தான் தலைப்பு. 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் நான். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவளாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம். ஸோ அப்போ என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து என்ன வேண்டுக்கு மிஞ்சி எண்ணாதீங்க. அப்போ தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை நீங்கள் வந்து தேவனுக்காக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சரீரத்திலே பார்த்தீங்கன்னா அப்போ கிறிஸ்து தான் தலையாக இருக்கார், நம்ம வந்து அவருடைய உடலாக இருக்கும், சரீரமாக இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா கண்ணாக இருப்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா அப்போ கண்ணோட வேலை வேறு, மூக்கோட வேலை வேறு, காதோட வேலை வேறு, வாயோட வேலை
வேறு, கையோட வேலை வேறு, காலோட வேறு. சரிங்களா? அப்போ கண்ணை பார்த்து ஐயோ நான் கையா இல்லையே அப்படின்னு சொல்லி வந்து அது வருத்தப்படக்கூடாது. இப்போ கால் பார்த்து கையை பார்த்து அடடா எனக்கு என்ன வேணாலும் நான் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி அது வந்து வருத்தப்படக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாவு பார்த்து அடடா நான் வந்து கண்ணா இல்லையேன்னு சொல்லி அது வந்து வருத்தப்படக்கூடாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறார். இப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை ஆண்டவர் வச்சுருக்கார். இப்போ ஊழியத்துலேயும் அப்படி தான். சரிங்களா? இப்போ ஊழியத்தில் வந்து வித்தியாசங்கள் உண்டு, ஊழியங்களில் வந்து வித்தியாசங்கள் உண்டு. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 6ஆம் வசனம் பாருங்கள். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடினால் நம்மில் தீர்க்க தரிசன சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஸோ தீர்க்க தரிசனம் வர இருந்துச்சுன்னா தீர்க்க தரிசனம் பயன்படுத்து அப்படிங்கிறார். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்கிறவன் தரித்திர கடவன். என்ன ஊழியம் கொடுத்துருக்கா அதை செய் அப்படிங்கிறார். போதிக்கிற ஊழியம் கொடுத்தா போதிக்கிற ஊழியம் செய். தீர்க்க தரிசன ஊழியமாக செய் அப்படிங்கிறார். புத்தி சொல்கிற ஊழியத்தை செய் அப்படிங்கிறார். பகிர்ந்து கொடுக்குற ஊழியத்தை வச்சுருக்காரா அதை செய் அப்படிங்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வஞ்சனை இல்லாமல் செய் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்துலேயும் சொல்லும்போது சொல்கிறாரு இடத்துல பார்த்திங்கன்னா அடுத்தது வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன், இறக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடே செய்ய கடவன். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் சொல்கிறாரு பாருங்கள். அப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து அந்த உண்மையாக இரு, நீ செய்கிற ஊழியத்தில் வந்து உண்மையாக இரு, உற்சாகமாக செய், சந்தோஷமாக செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். இப்போ தேவன் என்ன கொடுத்துருக்காரோ அதில் கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள். சரிங்களா? இப்போ ஆண்டவர் அதில் கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் இருக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷத்தோடு செய்யணும். ஆண்டவருக்காக செய்கிறோம். சில பாடுகள் வரலாம். சரி, கண்டிப்பாக ஊழியம் செய்யும்போது ஆண்டவரே சொல்கிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். ஸோ பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார் நீ அதை உற்சாகமாக செய் அப்படிங்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊழியம் பண்ணும்போது மற்ற ஒருத்தருடைய ஊழியம் இன்னொருத்தர் ஊழியம் மாதிரி இருக்காது. பார்த்தீங்கன்னா இப்போது சுவிசேஷகனுடைய ஊழியம் வேறு, அதே மாதிரி ஒரு பாஸ்டருடைய ஊழியம் வேறு, ஒரு அப்போஸ்தலருடைய ஊழியம் வேறு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவன் தீர்க்கதரிசியினுடைய ஊழியம் வேறு, எல்லா ஊழியமே வேறு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுவிசேஷகர்களே பார்த்திங்கன்னா ஒரு சுவிசேஷகரை ஒரு மாதிரி ஆண்டவர் அழைச்சிருப்பார், இன்னொரு சுவிசேஷகரை இன்னொரு மாதிரி அழைச்சிருப்பார். ஸோ அதான் ஆண்டவர் சொல்கிறார், தேவன் அவனவனுக்கு நியமித்த எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம், தேவன் அவனவனுக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நமக்கு என்ன ஓட்ட வச்சுருக்கார் அதான் நம்ம பார்க்கணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். சரிங்களா? நம்ம காரியத்தை விட்டுட்டு மற்றவங்களை பார்க்க ஆரம்பித்தோன்னா நமக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு தான் வரும், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், ஒரு பொறாமை வரும், தேவையில்லாத காரியம் அது நம்ம வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சந்தோஷப்படணும். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவர் அவங்க ஊழியத்தை செய்கிறாங்க. ஒரு டாக்டர் வந்து இன்ஜினியரை பார்த்து ஐயோ நான் இன்ஜினியராக இல்லைன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஒரு இன்ஜினியர் டாக்டரை பார்த்து நான் அப்படி இல்லைன்னு சொல்லி நினைக்கிறாரு. அதே மாதிரி சாதாரண ஊழியக்காரனை பார்த்து அட்டா நான் கலெக்டராக இல்லைன்னு சொல்லி, அப்போது கலெக்டரோட பணி வேறு, ஒரு டாக்டரோட பணி வேறு, கொஞ்சம் இன்ஜினியரோட பணி வேறு, ஒரு சீஃப் மினிஸ்டரோட பணி வேறு, ஒரு பிரதமருடைய பணி வேறு. அவங்க வச்சு பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ ஊழியத்துலேயும் அதே மாதிரி தான். சரிங்களா? அப்போ வந்து நம்ம வந்து மற்றவங்கள பார்த்து ஏன் அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி போகும்போது அப்போ நமக்கு ஆண்டவர் எனக்கு இந்த ஓட்டத்தை வச்சுருக்கார், அதை நான் சந்தோஷமாக ஓடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்சால் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்க. சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய எண்ணம் அப்படி தான் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, பிள்ளைகள் நான் செய்த ஊழியத்தை பார்க்கலாம் அதிகமான ஊழியத்தை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் பாருங்கள். இப்போ நம்ம உள்ள அப்படி தான் இருக்கணும். இப்போ மற்றவங்க வளர்ந்தாங்கன்னா இன்னும் நல்லா செய்யட்டும். அப்போ அவங்க ஊழியத்தை அவங்க செய்கிறாங்க, என் ஊழியத்தை நான் செய்கிறேன், அவ்வளோதான். ஸோ பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் ஊழியத்தை விட்டுருவீங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரோ அதை செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் இவ்வளோ பெருசாக இருக்காங்க, அவங்க இவ்வளோ பெருசாக பண்ணுறாங்க, அது அவங்க ஊழியம் அவங்க செய்கிறாங்க. சரிங்களா? அப்போ அவங்களுக்கு ஆண்டவர் அதுக்கு விசுவாசத்தை கொடுத்துருக்காரு, அவங்க செய்கிறாங்க. பார்த்திங்கன்னா நம்ம அப்படி செய்யக்கூடாதுங்களா? அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு உன் எல்லையை பெரிதாக்கு விரிவாக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பார்த்திங்கன்னா தேவன் வந்து பச்சை பாதம் உள்ளவரில் இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் தைரியமாக உங்கள் ஊழியத்தை செய்யுங்க. சரிங்களா? இப்போ மற்ற ஊழியங்களையும் நீங்கள் வந்து நேசிங்க, மற்றவர்களையும் ஆசீர்வதிங்க. சரிங்களா? மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதான் இந்த இடத்துல சொல்கிறார், உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நீ வந்து உற்சாகத்தோடு செய். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வஞ்சனை இல்லாமல் செய், உண்மையாக செய் அப்படிங்கிற உண்மை ரொம்ப முக்கியம். பார்த்தீங்களா? ஆனால் கடைசியாக ஆண்டவர் சொல்வார், உண்மையும் முத்தம் உள்ள ஊழியக்காரனே, நீங்கள் வந்து கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் வந்து
நான் அநேகத்தில் வந்து இதாக வைப்பேன். அதனால் வந்து எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி, பரலோகத்துக்கு ரொம்ப பரலோக ராஜ்யம் ரொம்ப முக்கியம். பாருங்களா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த ஊழியம் பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆப்பிள் செடி வந்து ஈஸியாக ஆப்பிளில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு செடி ஆரஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஆப்பிள் மரத்துடைய வேலை என்ன, ஆப்பிள் கனியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஆரஞ்சு மரத்தினுடைய வேலை என்னென்னா ஆரஞ்சு கனியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. சரிங்களா. அதே மாதிரி ஒரு மாம்பழ மரத்தினுடைய வேலை என்னென்னா மாம்பழத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு மாம்பழம் போய் அடடா நான் ஆரஞ்சா இல்லையேன்னு சொல்லி நினச்சி வருத்தக்கூடாது. அதே ஆரஞ்சு மரம் போய் அடடா நான் ஆப்பிள் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டோம்னா பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு தான் பாதிப்பு உண்டாகும். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த ஊழியமும் அதே மாதிரி தான். சரிங்களா. அப்போ ஆண்டவர் நமக்கு இதை கொடுத்துருக்காரு, சந்தோஷமாக ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. சரிங்களா. இப்போ நம்மளாம் கேட்டு பெற்றுக்கொள்ள இது ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அப்போ பார்த்திங்கன்னா தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே ஆண்டவர் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே திட்டம் பண்ணிட்டார். சரிங்களா. அப்போ ஆண்டவர் தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே நீ என்ன அழைப்பு பண்ணணும் அதெல்லாம் வந்து ஆண்டவர் உள்ள வச்சுட்டார். சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆண்டவரே நான் உமக்காக உற்சாகமாக செய்கிறேன் ஆண்டவரே. ஆனால் நீங்கள் பண்ணுறதில்ல, இன்னும் நல்லா கிருபை கொடுத்து இன்னும் நல்லா அதை பெருக பண்ணுவார். அதை 1000 பெருக பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறார். அவங்க தாளந்து இன்னும் பெருக பண்ண ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். சரிங்களா. அப்போ மற்றவங்கள பார்க்காதீங்க, மற்றவங்கள பார்த்து நீங்கள் வாழ்த்துங்க, ஆசீர்வதிங்க, சந்தோஷப்படுங்க, மற்றவங்களுக்கு முடிஞ்சால் உதவி செய்யுங்க. இப்போ நம்மதையும் வந்து தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கா. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து பெருகு அப்படின்னு தான் வலது புறத்தில் வந்து நீ கூடாரத்தை விசாலமாக்கு அப்படின்னு தான் சொல்கிறாரு. சரிங்களா. அப்போ நமக்கு கொடுக்க ஊழியத்தை வந்து ஆண்டவர் வந்து விசாலமாக்குவார். சரிங்களா. இன்னும் கிருபைகளை கொடுத்து வளர செய்வார். சரிங்களா. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்வார் அப்படின்னா, நீங்கள் வந்து மற்றவங்கள பார்க்காதபடிக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நீங்கள் வந்து உற்சாகத்தோடு செய்யுங்க, அதில் தரித்திருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்தது பாருங்கள், அடுத்த பகுதி 9ஆம் வசனத்திலேருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் அந்த 3ஆம் பகுதி கடைசி பகுதி. அந்த 9ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, அதான் தலைப்பு. சரிங்களா. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. ஸோ அநேக காரியங்களை சொல்லுவார். ஸோ எல்லாமே முக்கியமான வசனங்கள். சரிங்களா. ஸோ 9ஆம் வசனம், உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்காத, உண்மையாக அன்பு காட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ அன்பு மாயமற்றதாக இருப்பதான்னு அதுதான். சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா அன்பாக இருக்கிற மாதிரி மற்றவங்க முன்னாடி நம்ம வந்து நடிக்கலாம். சரிங்களா. அந்த மாதிரி நடிக்காதீங்க, உண்மையாகவே அன்பு காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா அன்பு வந்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பானது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்குது. ஸோ அப்போ அன்பு காட்டினீங்கன்னா நீங்கள் நியாயப்பிரமாணத்தையே நிறைவேற்றிட்டீங்க. ஒருத்தர் நல்ல அன்புள்ள ஆளாக இருந்தான்னா அவன் பரலோகத்தில் ஃபஸ்ட்டு சீட் அந்த ஆளுக்கு தான். சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா அன்பு தான் எல்லாமே. பார்த்திங்கன்னா இந்த வேதத்தையே உருக்கி எடுத்திங்கன்னா அன்பு தான் ஒரே வார்த்தை எடுத்திங்கன்னா அன்பு அப்படின்னு சொல்லி தான் வரும். சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா அன்பு, அப்போ எல்லாமே அந்த அன்புக்குள்ளே வந்து ஆண்டவர் வந்து வச்சு அடக்கியிருக்கார். சரிங்களா. ஏன்னா நம்ம அன்பு பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அன்பு வந்து பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா அன்பில் நிரம்பி இருந்தான்னா அவனுக்குள்ளே எல்லா குணநலங்களும் இருக்கும் பாருங்கள். சரிங்களா. அப்போ அன்பு வந்து பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்புன்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போ எல்லா குணத்தையும் சேர்த்து ஒரே ஒரு இதில் ஆண்டவர் அடக்கி வச்சுருக்காரு. பார்த்திங்கன்னா அந்த அன்புக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அந்த அன்புக்குள்ளே தான் சாந்தம் இருக்குது, அந்த அன்புக்குள்ளே தான் தயவு இருக்குது, அந்த அன்புக்குள்ளே தான் பொறுமை இருக்குது, அந்த அன்புக்குள்ளே தான் சகிப்புத்தன்மை இருக்குது. ஸோ எல்லாமே அந்த அன்புக்குள்ளே வச்சுருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து ஒரே நாளில் கிடச்சிடாது பாருங்கள். இப்போ நம்ம வேதத்தில் ரோமர் 5:5 நம்ம வாசிக்கிறோம். பார்த்திங்கன்னா நீங்கள் பரிசுத்தாவில் நிரம்பும் போது தேவனுடைய அன்பு உங்கள் இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அன்பு வந்து ஒரு ஆவி. சரிங்களா. அப்போ அன்பு வந்து ஒரு கனி. ஸோ அன்பிலால் நம்ம நிரப்பப்படணும். அன்பிலால் நடக்க வந்து ஆண்டவருடைய கிருபை கேட்கணும். பார்த்திங்களா. ஆண்டவரே உங்கள் அன்பை என்ன ஏசப்பா என்ன மாதிரி அன்பாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்பேற்பட்ட ஒரு அன்பு அப்படின்னா, தன்னை வந்து சிலுவையில் வந்து அடித்து நொறுக்குனாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தான்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவ்வளோ அடித்து நொறுக்கப்பட்டும் அவர் வாயிலிருந்து வந்தது வந்து அன்பான வார்த்தைகள் தான் வந்துச்சு. பிதாவே அவர்களுக்கு மன்னின்னு சொல்லி தங்களை அடித்து துன்புறுத்தவங்களை பார்த்து சொன்னார். ஸோ அவர் தான் நம்ம மாதிரி. அப்போ நம்ம கேட்கணும், ஏசப்பா இந்த மாதிரி என்ன அன்புள்ளவனா மாற்றுங்க. அந்த வேதத்தில் வாசிக்கிறோம், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். ஸோ இந்த அன்புக்குள்ளே வந்து எல்லாமே இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம ஆண்டவரே இந்த மாதிரி அன்புள்ளவனா என்ன மாற்றுங்க, இந்த அன்புள்ள என்ன வந்து ஒரு அன்பின் மனிதனாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் பாருங்கள். தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ஸோ தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா கனம் பண்ணுகிறதே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஸோ சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் இப்போ சகோதரர்கிட்ட வந்து நீங்கள் வந்து அன்பாக இருங்க, பாசமாக இருங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஸோ கனம் பண்ணுகிறதுல வந்து முந்திக் கொள்ளணும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போது எப்போ வந்து நம்ம மற்றவங்களுக்கு கனம் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து நாம் தாழ்த்தும் போது நம்ம வந்து முற்று நான் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கும்போது நம்ம அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நம்ம போய் மற்றவங்கள்ட்ட போய் வந்து தாழ்த்தி வந்து அவங்கள கனம் பண்ண மாட்டோம். சரிங்களா? அப்போ நான் தான் பெருசு, என் ஊழியம் தான் பெருசு, நான் செய்கிறதா எல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டோம்னா நம்ம என்னன்னா மற்றவங்களை வந்து கனம் பண்ண மாட்டோம். வந்து நீங்கள் அப்படி செய்யாதீங்க. நீங்களை தாழ்த்திட்டு மற்றவர்களை போய் வந்து நீங்கள் வந்து கனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 11ஆம் வசனம் பாருங்கள். 11, 12 2 முக்கியமான வசனங்கள். அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். சரிங்களா? அப்போ அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்களா, வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அசதியை அப்படின்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது, அதுதான் வந்து அசதியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அசதியாக இல்லாமல் ஜாக்கிரதையாக இருங்க. பாண்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதில் வந்து ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு ஊழியத்தை கொடுத்தா தான் அதில் வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு பிஸ்னஸை கொடுத்தா ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்தா அதில் வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக வரும். குடும்பத்தை உங்களுக்கு நம்பி கொடுத்துருந்தாருன்னா அதில் வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிறார். இப்போ விசேஷமாக அந்த இடத்துல ஊழியத்தை பற்றி சொல்கிறாரு. ஆவியிலே அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஸோ அப்போ ஆவியில் அனலாக இருங்க. அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணி ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஜெபம் பண்ணி அபிஷேகத்தை நிரம்பி நீங்கள் அப்போ வல்லமையோடு நீங்கள் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஆவியிலே அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்போ வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜோலைகளாக மாற்றுகிறார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ ஆவியிலே அனலாக இருந்து நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இப்போ தேவனுடைய கிரியைகள் அங்கே வெளிப்படும். இப்போ அது வந்து தேவன் வந்து ஜனங்களை தொடுவார். அது வந்து அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். தான் சொல்கிறாருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்ட என்ன தாளந்தை கொடுத்துருக்காரோ, என்ன கிருபையை கொடுத்துருக்காரோ அதை வந்து தேவனுக்காக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 12ஆம் வசனம் பாருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஸோ நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வேளை மோசமாக இருக்கலாம், எதிராக இருக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா தேவன் உங்களுக்கு ஒரு சில வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். ஸோ அந்த வாக்குத்தத்தை நிறைவேற வரதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதில் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருங்க, ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் வந்து நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா நம்பிக்கை எது மேலே நீங்கள் வந்து நம்பிக்கை வந்து தேவன் மேலேயும் தேவன் வார்த்தை மேலே தான் அவங்க நம்பிக்கை வைக்கணும். சரிங்களா? மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஏமாந்து போயிடுவீங்க. பிரபுக்கள் மேலே கூட நம்பிக்கை வைக்காதீங்க அப்போ ஆண்டவர் சொல்கிறாருன்னு. அதை விட வந்து தேவன் மேலே வந்து நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா என்னை என்றென்றைக்குமே கைவிடாதவர் வந்து தேவன் மட்டும்தான் சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா தேவன் மேலே வந்து நம்பிக்கை வைங்க, தேவனோட வார்த்தை மேலே நம்பிக்கை வைங்க. அந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு வந்து தேவன் அதை கொடுத்த வாக்கை வந்து நிறைவேற்ற வல்லவர், அதில் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். திடீர்னு நமக்கு வருகிற உபத்திரவத்தில் வந்து நீங்கள் வந்து சோர்ந்து போயிடாதீங்க, அதில் வந்து நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஜெபத்திலே உறுதியாய்த்தது இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். இப்போ என்ன ஆனாலும் சரி, எந்த சூழ்நிலைகளும் ஆனாலும் சரி, சிலரெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு உபத்திரம் ஒரு பிரச்சனை பாடம் வந்துச்சுன்னா எனக்கு இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஆண்டவரே வேண்டும்னு சொல்லி ஆண்டவர் விட்டு போயிடுவாங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா ஜெபத்தை நிறுத்திடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். பிரச்சனை மேலே பிரச்சனை, என்னடா அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன் இதை வந்து ஆண்டவர் எனக்கு அனுபவிச்சார், அப்போ ஆண்டவரே இல்லை போல் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஆண்டவரே விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபத்தையே வந்து விட்டுருவாங்க. எனக்கு என்ன ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை வருது, நானும் எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றுமே நடக்கலை, ஏன் இவ்வளோ உத்தரவு வருது, ஏன் ஒன்றுமே நடக்கலை, மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து நிறுத்திடுவாங்க பாருங்கள். ஆனால் வந்து விடவே கூடாது பாருங்கள். ஆனால் யோபுவுக்கு வந்து பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, தேவன் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சார். முற்றுப்புள்ளி வச்சு அவனை வந்து ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ வந்து அவன் வந்து அந்த விசுவாசத்தை விடவே இல்லை. ஆபிரகாம் பாருங்கள், ஆண்டவர் வாக்கு பண்ணால் அந்த விசுவாசத்தை விடவே இல்லை. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை வந்து விடக்கூடாது. இப்போ ஜெபத்தை வந்து விடவே கூடாது பாருங்க. ஜெபம் வந்து ஆண்டவர் சொல்கிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து நம்ம மாதிரி எசப்போ மாதிரி நானும் ஜெபம் பண்ண எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட
கேட்கணும் பாருங்கள். ஜெபத்தை மட்டும் வந்து விடவே கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விசுவாசியின் மூச்சே பார்த்திங்கன்னா அந்த ஜெபம் தான். ஜெபமே ஜெயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜெபமே ஜெயம், ஜெபம் இல்லைன்னா ஜெயம் இல்லை. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஜெபத்தை வந்து நம்ம வந்து விடவே கூடாது. பாருங்கள், தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணினான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்திங்கனாலே ஜெபம் தான். அவருடைய ஸ்டார்டிங் ஜெபமே 40 நாள் உபவாசத்தில் தான் ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே அவர் பயங்கரமாக ஜெபம் பண்ணியிருப்பார். ஆனால் பைபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அவருடைய முதல் ஜெபம் பார்த்திங்கன்னா 40 நாள் உபவாசத்தில் தான் ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா சிலுவைக்கு போகிற வரைக்கும் அவர் ஜெபம் பண்ணுறார். சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரி. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஏசப்பா உம்மை மாதிரி நானும் ஜெபம் பண்ண எனக்கு கிருபை கொடுங்க, உம்மை மாதிரி எனக்கு அந்த ஜெபாவியை கொடுங்கன்னு கேட்கும்போது, வாஞ்சித்து கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் தருவார் பாருங்கள். ஜெபத்தை மட்டும் விட்டுறவே கூடாது. சரிங்களா? அடுத்த பாருங்கள் 13ஆம் வசனம். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் உதவி செய்யுங்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு போதிக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் விசுவாசிகள் அவர்களுக்கு வந்து குறைவு இருக்கும். பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக நல்லா இருப்பாங்க, பட் ஆனால் வந்துன்னா பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஆண்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது உதவி செய்யுங்க அப்படிங்கிற, அவங்களுக்கு ஏதாவது பொருள் சகாயம் வாங்கி கொடுக்கலாம், இல்லை பணத்தை கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். நம்ம பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து உபசரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நல்லா உபசரிங்க. அது ஒரு தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு காரியம் பாருங்கள், மற்றவங்களுக்கு உபசரிக்கிறது. 14ஆம் வசனம் பாருங்கள், முக்கியமான வசனம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஸோ பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு, சத்துருக்களே சிநேகிங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா துன்பப்படுத்துகிறவர்களும் ஆசீர்வாதங்களும் கொஞ்சம் கஷ்டமான காரியம் வச்சுக்கலாம். ஆண்டவர் கிருபை கொடுப்பார் பாருங்கள். சரிங்களாப்பா? ஆண்டவரை கிருபை கொடுங்க என்பதும் ஆண்டவர் செய்வார் பாருங்கள். இதே மத்தேயுல பார்க்குறோம், துன்பப்படுத்துகிறவர்களே ஆசீர்வாதங்கள் சொல்லி போட்டிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கிருபை கேளுங்க. ஆண்டவர் முடியாத ஒன்றும் சொல்ல மாட்டார். சரிங்களா? உங்களால் முடியலைன்னா அவர் சொல்ல மாட்டார். சரிங்களா? இப்போ ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும். ஆண்டவருடைய கிருபை சார்ந்து தான் நீங்கள் எல்லாத்தையுமே செய்யணும் பாருங்கள். அப்போ ஆண்டவரே இதுக்கு இந்த வசனத்தினால் கீழ்ப்படிய முடியும், எனக்கு உதவி செய்யுங்க, கிருபை கொடுங்க. ஆண்டவர் கிருபை கொடுப்பார். அந்த கிருபையினால் நீங்கள் வசனத்தை கீழ்ப்படிய வச்சுருவார் பாருங்கள். அப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் லெவலில் அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க நீங்கள். சரிங்களா? பார்த்திங்கன்னா உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் ஆசீர்வதிங்கள் சொல்கிறாரு. மத்தேயுல சொல்லும்போது சொல்கிறாரு, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? பார்த்திங்கன்னா ஆசீர்வதிங்க. பார்த்தியா உங்களுக்கு யாரால் எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்தாலும் சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தை உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவும் நீ பண்ண என்ன துன்பத்தை நான் வந்து மனப்பூர்வம் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவனை மன்னிக்கிறேன், குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் நீ வாழ்ந்திருப்பாய், சுகித்திருப்பாய், செழித்திருப்பாய்ன்னு சொல்லி ஆசீர்வதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பாருங்க. இது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும், சபிக்கிறவர்களை சபி பண்ணுங்க, மற்றவங்களை ஆசீர்வதிங்க. சரிங்களா? அது வந்து ஒரு பெரிய அது பிரியமான ஒரு காரியம் பாருங்கள். சரிங்களா? இப்போ மற்றவங்களை ஆசீர்வதிங்க. சரிங்களா? அது தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு காரியம் பாருங்கள். மற்றவங்களை ஆசீர்வதித்தாலே வந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருவார். அது ஒரு நல்ல பழக்கம் பாருங்கள். நீங்கள் இங்கே உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஆண்டவரை இவங்களை ஆசீர்வதிக்கிற இந்த வசனத்தை சொல்லி அவங்க மேலே வந்து ஆசீர்வாதத்தை கூறுங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, ஒரு வீட்டுக்குள்ளே போனால் வாழ்த்துங்க, ஆசீர்வதிங்க. இப்போ ஆசீர்வாதத்தின் பாத்திரமான் இருந்தால் அந்த ஆசீர்வாதம் அங்கே தங்கும், இல்லைனா திரும்பி உங்ககிட்டே வரும் அப்படிங்கிறதுனால மற்றவங்க நல்லா ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள். ஸோ எவ்வளோ கொடுமை பண்ணியிருந்தாலும் வந்து நீங்கள் யாரையுமே சபிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், சந்தோஷப்படுகிறவனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவனுடனே அழுங்கள். ஸோ யாராவது சந்தோஷப்பட்டாங்கன்னா இது கூட பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு காரியம். இதில் பார்த்திங்கன்னா இதில் கஷ்டமான காரியம் என்ன அப்படின்னா, அழுகிறவர்களோடனே அழுகிறது வந்து சுலபம், சந்தோஷப்படுகிறது வந்து இது வந்து சில சமயம் வந்து கஷ்டமான காரியமாக இருக்குது. சரிங்களா? அழுகிறவுடனே அழுதுடலாம், அதுக்கு எல்லா தேவைகளை கொடுத்துடலாம். ஆனால் சந்தோஷப்படுறவங்களே சந்தோஷம், நம்மளே ஒன்றும் இல்லாமல் இருப்போம். ஆனால் மற்றவங்க அவங்க நல்லா பயங்கரம் முன்னேறிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ அவங்கள பார்த்து சந்தோஷப்படுறது வந்து ஒரு கஷ்டமான காரியம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே என்ன இதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் இருதயம்னா உங்களுக்கு தேவனுக்கு தான் தெரியும். உங்கள் இருதயம் எப்படி இருக்கோ அதை வச்சு நீங்கள் கேளுங்க. அப்போ நான் எப்போவுமே சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஸோ நான் பண்ணுறது தான், எப்போவுமே வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த வசனத்தின்படியாக என்னை மாற்றுங்க, அவ்வளோதான். நான் அதை வச்சு நம்ம இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். சரிங்களா? அப்போ ஆண்டவருக்கு வந்து ரொம்ப பிரியமான ஒரு காரியம் என்னென்னா அந்த வசனம் தான். சரிங்களா? யார் வசனத்தின்படி நடக்க தன்னை ஒப்பு கொடுக்குறாங்களோ அவர்களுடைய பார்வை அவர்கள் மேலே தான் அவருக்கு முதல் பார்வை. ஆண்டவர் சொல்கிறாங்க, வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ சரிங்களா? இந்த பார்த்தீங்கன்னா ஆண்டவரே மற்றவர்களை இப்போ மற்றவங்க எல்லாம் நல்லா ஊழியம் பண்ணுறாங்க, இல்லை நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து நீங்கள் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறார். சரிங்களா? அப்போ அவங்கள பார்த்து நீங்கள் பொறாமப்பட்டிங்கன்னா இந்த வசனம் வந்து உங்களுக்குள்ளே
இன்னும் கிரியை செய்யலைன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே மற்றவங்க பார்த்திங்கன்னா ஒருத்தர் நல்ல வீடு வாங்கியிருக்காங்க, நல்ல கார் வாங்கியிருக்காங்க, நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நல்ல ஊழியம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பார்த்து உங்களுக்கு சந்தோஷம் வரணும். சரிங்களா? அப்போ சந்தோஷம் பொறாமல் வந்துச்சுன்னா ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பிரச்சனை இருக்குன்னா மாற வேண்டியது நம்ம தான். சரிங்களா? அப்போ ஆண்டவரே என்னை மாற்றுங்க. மற்றவங்களை பார்த்து அழுகிறவர்களோடு அழுகிறது சுலபம். சரிங்களா? சந்தோஷப்படுறவங்களே சந்தோஷப்படுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அப்படி இல்லைனா நமக்குள்ளே பொறாமை இருக்குதுன்னு அர்த்தம். அந்த பொறாமை குணத்தை எடுத்து போடணும். அப்போ தேவனுடைய அன்பில் நிரம்பினா நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அன்பிலே பொறாமை இல்லை. அப்போ தேவனுடைய அன்பு நம்ம நிரப்பும் போது என்ன ஆகும்னா அந்த பொறாமை குணத்தை ஆண்டவர் எடுத்து போட்டுருவார். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷப்படுகிற உடனே சந்தோஷப்பட ஆண்டவர் உதவி செய்வார். சரிங்களா? அடுத்த பாருங்கள், ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள், மேட்டீமையானவர் சிந்தைமன் தாழ்மையானவர்களுக்கு இரங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருவரோடொருவர் ஒத்துப்போங்க அப்படிங்கிறார். ஒருவரோடொருவர் ஒத்திப்போங்க. அப்போ நீங்கள் ஒரு டைரெக்ஷனில் அப்படி போகாதீங்க அப்படின்னு சொல்கிறார். மேட்டுமையானவர் சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இறங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஸோ உங்களையே புத்திமான்கள் எண்ணாதிருக்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்கிறது தான் கரெக்டு, மீதி சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் வாங்க யோக்கியமானவைகளை செய்ய நாடும், யாருக்குமே தீமைக்கு தீமை செய்யாதீங்க அப்படிங்கிறார். யாராத்தேனா கீழே சொல்கிறாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவர்களை செய்யுங்க, எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்க அப்படின்னு யோக்கியமானது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். கூடுமான மட்டும் எல்லா மனுஷரோடும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோடும் சமாதானமாக இருங்க அப்படிங்கிறார். பிரியமானவர்களே, சார் பார்த்தீங்கன்னா பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கருத்தை சொல்லியிருப்போம். யார் என்ன தீமை செஞ்சாலும் சரி பேசாமல் விட்டுவிடுங்க. சரிங்களா? நீங்கள் போய் நான் பண்ணுறேன், நான் உனக்கு இப்படி பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணுறேன் பாரு அப்படின்னு அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்போ நான் ஆண்டு சொல்கிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு யாராவது தீமை செஞ்சாங்கன்னா நீங்கள் பேசாமல் ஒதுங்கி இருங்க, நீங்கள் போய் மறுபடியும் அவங்களுக்கு தீமை செய்யாதீங்க, பழிக்கு பழி வாங்காதீங்க அப்படிங்கிறார். அந்த 19ஆம் வசனம் எங்கே இருக்குன்னா உபாகமம் 32-35. சரிங்களா? பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வது எங்கே இருக்குன்னா 19ஆம் வசனம் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. உபாகமம் 32-35. நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். ஸோ நீங்கள் நான் உனக்கு திருப்பி செய்கிறேன்னா ஆண்டவர் பேசாமல் இருந்துருவார். சரிங்களா? ஆண்டவருடைய கை அங்கே படாது. அப்போ ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பேசாமல் இருக்கணும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நீ செய்கிறியா நானும் செய்கிறேன் பார் நம்ம பண்ணிட்டோம்னா ஆண்டவர் பேசாமல் இருந்துருவார். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பேசாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். இப்போ தேவ கோபம் மேலே இறங்க முடியாது, நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறார். அன்றி உன் சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பணம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்னி தலை அவன் தலையின் மேல் குடிப்பாயும். சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, போஜனம் கொடு அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வசனம் 20ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா நீதிமொழிகள் 25, 21, 22. சரிங்களா? நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 21, 22ஆம் வசனம். சரிங்களா? பக்கத்தில் 20ஆம் வசனம் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, போஜனத்தை கொடு அப்படின்னு இப்படி செஞ்சின்னா பார்த்தீங்கன்னா அக்னி தலை அவன் தலை மேலே குவிப்பே அப்படின்னு சொல்கிறார். 21ஆம் வசனம் பாருங்கள், தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஸோ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால், யாராவது தீமை செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு போய் நன்மை செய் அப்படிங்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வேத்தில் யோசேப்பை பார்க்குறோம். சகோதரர்கள்லாம் என்ன பண்ணாங்க, தூக்கி குழிக்குள்ளே போட்டாங்க, போத்திபார்கிட்ட விற்று போட்டாங்க, தீமை செஞ்சாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்க யாரெல்லாம் அவங்க தீமை செஞ்சாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அவங்க குடும்பங்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களெல்லாம் போஷித்ததை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதான் தீமைக்கு தீமை செஞ்சவர்கள் நன்மை செய்கிறது தான். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அவங்க சகோதரர்கள்லாம் அவருக்கு சரண்டர் ஆகிட்டாங்க. அதில் நம்ம பார்க்குறோம். சொல்லலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யுங்க, இப்போ ஆண்டவருடைய வசனத்தின்படியாக நீங்கள் செய்யுங்க. சரிங்களா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்க, நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது பார்த்திங்கன்னா முதல் பகுதியில் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு அப்படின்னு சொன்ன அந்த காரியத்தை பார்த்தோம். அடுத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தாழ்ந்து கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நீங்கள் உற்சாகமாக செய்யுங்க, உண்மையாக செய்யுங்க அப்படின்னு சொல்கிற அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அதை பார்த்திங்கன்னா உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தேவனுக்கு ஊழியம் செய்யுங்க, நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க, ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்க, துன்பப்படுத்துகிறவங்கள ஆசீர்வதிங்க, தீமைக்கு தீமை செய்யாதிருங்க, சந்தோஷப்படுகிறவங்களே சந்தோஷப்படுங்க. இப்போ யாரையுமே பழி வாங்காதீங்க, தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையால் வெல்லு, அவங்களுக்கு நன்மை செய் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ண பாருங்கள். இதெல்லாம் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணலாம். வசனத்தை கேட்கும்போதே உங்கள் இருதயத்தை நீங்கள் அதுக்கு
கரெக்ட் பண்ண பாருங்க. இந்த வ இந்த வசனத்துக்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். இல்லைன்னா இந்த வசனத்தை வச்சு நீங்கள் கேட்கணும். நான் அடிக்கடி சொல்கிறது தான். இருக்கிறதுலே சிறந்த ஜெபம் என்னென்னா வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுறது தான் சிறந்த ஜெபம். சரிங்களா? அப்போ அந்த வசனம் தான் நம்மை மறுரூபமாக்கும். இந்த வசனம் தான் நம்மை மறுரூபமாக்கி கிறிஸ்துவை போல மாற்றும். சரிங்களா? அப்போ அந்த வசனத்தின்படி நம்ம நடந்தால் தான் நமக்கு ரிவார்டுகள் வரும். சரிங்களா? தேவனிடத்துலேருந்து ஆசீர்வாதங்கள் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? ஸோ ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சோம்ல. ஏசப்பா, நீர் கற்றுத்தந்த இந்த ரகசியங்களுக்காய், இந்த வேத வசனங்களுக்காய், விளக்கி காட்டின வேத வசனங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனே, எங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. உங்கள் சித்தம் மாத்திரம் நாங்கள் செய்ய ஏசப்பா எங்கள் மனம் புதிதாகட்டும் ஆண்டவரே. அதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த தாளந்துகளை உமக்காக பயன்படுத்த எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அதை உற்சாகமாக செய்ய ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எங்கள் ஊழியத்தை நாங்கள் வெற்றிகரமாக முடிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உங்கள் கரம் கூட இருந்து வழிநடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்கட்டும் ஏசப்பா. ஆவியிலே அனலாக இருந்து ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க. நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்க கிருபை செய்யுங்க. உபத்திரத்தில் பொறுமையாக இருக்க கிருபை செய்யுங்க. ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்க கிருபை செய்யுங்க. துன்பப்படுத்துகளை ஆசீர்வதிக்க கிருபை செய்யுங்க. சந்தோஷப்படுகிறவனே சந்தோஷப்பட கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். யாருக்கும் தீமை செய்யக்கூடாது ஆண்டவரே. தீமையினால் வெல்லப்படாமல் நன்மையினால் வெல்ல எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அதை செய்கிறவன்படியாக இருங்கன்னு சொன்னீங்களே, அப்படியா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு விஷயம் கூட ஒப்புக் கொடுக்குறோம். எங்களுக்கு குடும்பத்தை ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே. இந்த நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஒரு விஷயம் எங்கள் குற்றம் குறைகளை மன்னிங்க ஆண்டவரே. ரத்தத்தினால் கழுவி உங்கள் அன்பினால் எங்களை நிரப்புங்கப்பா. எங்களை அன்பு மனிதர்களாய் மாற்றும். இந்த நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். துதிகன மகிமை அவமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன்.